வணக்கம் மக்களே. உங்களுக்கு தாய்லாண்டில் இருக்கிற பேங்காக், கிராபி, பட்டாயா போன்ற டூரிஸ்ட் டெஸ்டினேஷன்ஸ் போகிற பிளான் இருக்கா? அப்படி இல்லை இந்தோனேஷியாவில் இருக்கிற பாலிக்கு போகலாங்கிற ஐடியா இருக்கா? இல்லை உங்கள் சிங்கப்பூர் இல்லை மலேசியாவில் இருக்க உங்கள் ரிலேட்டிவ்ஸை மீட் பண்ணுங்கிற பிளான் இருந்துச்சுன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு கூகுள் ஃப்ளைட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி இந்த டெஸ்டினேஷன்ஸுக்கெலாம் நீங்கள் சீப்பாக டிக்கெட் புக் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூகுள் ஃப்ளைட்ஸ் வெப்சைட்டை நீங்கள் மொத்தம் 3 டைப்பாக யூஸ் பண்ணலாங்க. ஃபஸ்ட்டு டைப் ஃபிக்ஸட் டேட் அண்ட் ஃபிக்ஸட் பிளேஸ். அதாவது நீங்கள் எந்த டேட்டில் போக போகிறீங்கிறது டேட் ஃபிக்ஸடாக எனக்கு தெரியும், நான் இந்த ஊருக்கு தான் போக போகிறேங்கிறதும் தெரியும்னா அந்த மெத்தட் யூஸ் பண்ணலாங்க. ரெண்டாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் டேட், ஆனால் நீங்கள் போகிற டெஸ்டினேஷன் இன்னும் முடிவு பண்ணல, எங்கே சீப்பாக இருக்கோ அங்கே நான் புக் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற பிளானில் இருந்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணலாங்க. அப்புறம் மூணாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த பிளானுமே இல்லைங்க, இன்னும் நான் டேட்டும் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல, இன்னும் எந்த ஊருக்கு போகலாங்கிறதும் ஃபிக்ஸ் பண்ணல அப்படிங்கிற ஸ்டேஜில் இருந்தீங்கன்னா மூணாவது ஆப்ஷன் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இந்த 3 ஆப்ஷனையும் நான் எப்படி புக் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு கூகுள் ஃப்ளைட்ஸ் வெப்சைட்லேயே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே ஸோ நாம் இப்போது க்ரோம் ஆப்பில் இருக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கூகுள் ஃப்ளைட்ஸ் வெப்சைட்டுக்குள்ளே போயிடலாம். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு மெத்தடை பார்த்துடலாம். அது ஃபிக்ஸட் டேட் அண்ட் ஃபிக்ஸட் பிளேஸ். அதாவது நம்ம எந்த ஊர்லேருந்து எங்கே போக போகிறோங்கிறது நமக்கு தெரியும், என்ன டேட்டில் போக போகிறோம், என்ன டேட்டில் ரிட்டர்ன் வர போகிறோங்கிறது டீட்டெயில்ஸும் நமக்கு தெரியும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சென்னை போட்டுக்கலாம். சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் போட்டு நம்ம சிங்கப்பூர் போக போகிறோம்னு வச்சுக்கோம். சிங்கப்பூர் போட்டுருவோம். இதில் ரவுண்ட் ட்ரிப்பாக இல்லை ஒன் வே போக போகிறோமாங்கிறத இதில் போட்டுடணும். எத்தனை பேருங்கிறது இதில் எக்கானமியாக, ப்ரீமியம் எக்கானமியாக, பிஸ்னஸ் கிளாஸாக என்னங்கிறதோ இதில் போட்டுக்கலாம். நம்ம எக்கானமி சூஸ் பண்ணிக்கலாம். டிபார்ச்சர் டேட் நம்ம ஜான்வரியில் ஏதோ டேட் போடுவோம். ஜான்வரி 10 to 16 போட்டுக்கலாம். இப்போ சென்னையிலேருந்து 10ஆம் தேதி கிளம்பி சிங்கப்பூர் போயிட்டு சிங்கப்பூர்லேருந்து 16ஆம் தேதி ரிட்டர்ன் வரும். இப்போ சர்ச் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க. சர்ச் கொடுத்தா இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். இது இண்டிகோ, இது ஏர் இந்தியா, இது சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ், இது ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ். கீழே பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா இருக்கும், ஏர் ஏஷியா இருக்கும். இப்போ இதில் நம்மளுக்கு நான் ஸ்டாப் ஃப்ளைட்ஸ் தான் வேணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 ஸ்டாப் போட்டிருக்கு பாருங்க. பாம்பே போயிட்டு அப்புறம் சிங்கப்பூர் போகுது, அந்த மாதிரிலாம் வேண்டாம், நம்ம நான் ஸ்டாப் போதும். அதனால் ஸ்டாப்ஸில் போயிட்டு நான் ஸ்டாப் ஒன்றின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நான் ஸ்டாப்பில் இப்போ சீப்பஸ்ட் ஆப்ஷன் ஃபஸ்ட்டு காமிக்கணும்னா சீப்பஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா சீப்பஸ்ட் ஆப்ஷன் எது ஃபஸ்ட்டோ அதை காமிக்கும். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸில் சூஸ் பண்ணோன்னா 21,831 ரூபா. இது ரிட்டர்னிங் ஃப்ளைட்டு. ரிட்டர்னிங் சிங்கப்பூர்லேருந்து சென்னைக்கு. இல்லை நம்ம இண்டிகோவில் போகலாம் அப்படின்னு நினச்சா சேஞ்சு கொடுத்துட்டு கீழே இண்டிகோ இருக்க பாருங்க. இண்டிகோ 20,298 ரூபா தான். இதில் உங்களுக்கு டைமிங் அதெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு இண்டிகோ செலக்ட் பண்ணி ரிட்டர்னும் இண்டிகோ போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கீழே ஆப்ஷன்ஸ் காட்டும், எந்த வெப்சைட்டில் எவ்வளோ ரூபா அப்படின்னு. அதாவது இண்டிகோ வெப்சைட், அவனோட வெப்சைட்லேயே போய் பண்ணிங்கன்னா 20,500. இது புக் வித் அதானி ஒன்றுன்னு ஒரு ஆப் இருக்குது போல், அதில் போய் பண்ணிங்கன்னா 20,298. கிளியர் ட்ரிப்பு, மேக் மை ட்ரிப், எக்ஸ்பீடியா, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் காட்டும். Booking.com, அகோடா. இதில் நம்மளுக்கு எது கம்ஃபர்டபுள், எதில் சீப்பாக இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம அதுக்குள்ளே கண்டினியூ கொடுத்தோன்னா அந்த ரெஸ்பெக்டிவ் வெப்சைட்டுக்கு போயிடும், அதில் நம்ம புக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம அடுத்து செகண்ட் டைப் பார்த்துடலாம். அதாவது ஃபிக்ஸட் டேட் அண்ட் டெஸ்டினேஷன் நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது எனக்கு பொங்கலுக்கு லீவ் இருக்குது ப்ரோ, ஆனால் எங்கே போகிறதுக்கு தெரியல அப்படின்னா இந்த ஆப்ஷன் வச்சுக்கலாம். நம்ம மறுபடியும் சென்னையை வச்சுக்கலாம். டெஸ்டினேஷன் வேர் டூங்கிறத பிளாங்காக விட்டுருங்க. டேட் பொங்கல் ஹாலிடே Jan 14th, சரி 12 to 18 வச்சுப்போம். கொடுத்துட்டு எக்ஸ்ப்ளோர் கொடுத்தீங்கன்னா
உங்களுக்கு இந்த மாதிரி ரைட் சைடில் ஒரு மேப் ஓப்பன் ஆகும். இதில் வந்து சென்னை வந்து மார்க் ஆகிருக்கும். சென்னையிலேருந்து எங்கெங்கெல்லாம் போயிட்டு வர்றதுக்கு எவ்வளோ ரூபா, அதாவது எக்ஸாம்பிள் கொலம்போ போனீங்கன்னா 14,600 நீங்கள் அந்தமான் போர்ட் பிளேர் போனோன்னா 17,700 புக்கெட் போனீங்கன்னா 26,257 அப்புறம் பேங்காக் போனோன்னா 22,995. அப்புறம் அப்படி இந்த சைடு வந்தோம்னா வியட்நாம், இதெல்லாம் ஹோஷிமி, தனாங்கு, ஹானாய், இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஊருக்கும் போயிட்டு வர்றதுக்கு எவ்வளோ ஆகும், அந்த நீங்கள் சொன்ன அந்த ஸ்பெசிஃபிக் டேட்டில் எவ்வளோ ஆகுங்கிறது இதில் காட்டிடும். இப்போ சரி நம்ம வந்து வியட்நாம் போகலாம், ஹனாய் போகலாம் அப்படின்னு சூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஹனாயில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏர் ஏஷியா, தாய் ஏர்லைன்ஸ், அந்த மாதிரி நிறையா வியூ ஃப்ளைட்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த லாஸ்ட் டைம் காமிச்ச மாதிரியே இந்த டைமும் உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்குங்கிறத லைனாக காமிச்சேன். நம்மளுக்கு இதில் எது பெஸ்ட்டு டைமிங், எது சூட் ஆகுது, பேகேஜ் இருக்கா என்னங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணி. இப்போ தாய் ஏர் ஏஷியாலெலாம் வந்து உங்களுக்கு பேகேஜ் கொடுக்க மாட்டாங்க. இண்டிகோவில் நம்மளுக்கு செக்இன் பேக்கும் சேர்த்து கொடுத்துருவாங்க. 33,000 வருது. இது வந்து 31,612 வருது. இப்போ இதில் போயிட்டு ரிட்டர்ன் ஃப்ளைட்டை செலக்ட் பண்ணோன்னா லாஸ்ட் டைம் காமிச்ச மாதிரி இதில் வந்து எந்தெந்த வெப்சைட்டில் எவ்வளோ ரேட்டு அப்படிங்கிறத காமிச்சிடும். இதெல்லாம் பாருங்கள் 32,500, இதிலெல்லாம் வந்து 31 அந்த ரேஞ்சில் இருக்கும். நம்மளுக்கு எது வேணுமோ அதில் கண்டினியூ கொடுத்து அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் புக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம அடுத்து வந்து 3வது டைப் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். 3வது டைப்பில் டெஸ்டினேஷனே எனக்கு தெரியாது ப்ரோ, என்ன டேட்டில் போகணுங்கிறதும் தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸ்ப்ளோர் டெஸ்டினேஷன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாரு. சரி, சென்னைன்னு மாற்றிடலாம். இது போயிட்டு எக்ஸ்ப்ளோர் டெஸ்டினேஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மல்டிபிள் டெஸ்டினேஷன்ஸும் காட்டும். அதே சமயம் இங்கே வந்து நம்ம ஃபிக்ஸட் டேட்ஸ் கொடுக்க தேவையில்லை. அதாவது செப்டம்பரில் போகிறோமா, அக்டோபரில் போகிறோமா, அந்த மாதிரி மந்த்தை மட்டும் சூஸ் பண்ணிக்கலாம். ஜான்வரியில் போகிறோன்னு சூஸ் பண்ணிக்கலாம். ஜான்வரியில் ஃபிக்ஸட் டேட்டே கிடையாது. இல்லை நம்ம வந்து 1 வீக்குக்கு போகிறோமா, 2 வாரத்துக்கு போகிறோமா, இல்லை வீக்கெண்ட் மட்டும் போகிறோமா அப்படிங்கிறத இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். 1 வீக் சூஸ் பண்ணிவிட்டு டன் கொடுத்தோன்னா அந்த ஜான்வரி மாதத்தில் எந்த வீக்குக்கு நீங்கள் போனீங்கன்னா இருக்கிறதுல ரேட் கம்மியாக இருக்குங்கிறதையும் அது காமிச்சிடும். சென்னையிலேருந்து இங்கே சிங்கப்பூர்னு வச்சுக்கோம். இப்போ வந்து சிங்கப்பூர் செலக்ட் பண்ணுறோம். 18,409 காட்டுது. இது வந்து எந்த டேட்டுக்குங்கிறத இதை சூஸ் பண்ணிங்கன்னா அதில் காட்டும். Jan 9 to Jan 15 தான் வந்து இருக்கிறதுலே, ஜான்வரியில் இருக்கிறதுலே சீப்பஸ்டான டிக்கெட் 1 வீக்குக்கு. ஸோ அதே மாதிரி போகிற ஃப்ளைட்டு, ரிட்டர்ன் ஃப்ளைட்டு செலக்ட் பண்ணோன்னா நமக்கு லாஸ்ட் டைம் காமிச்ச மாதிரியே கீழே வந்து ஆப்ஷன்ஸ் காட்டும். இந்த வெப்சைட்டில் போனால் 18,200, மேக்மைட்ரிப்னா 23,000, Booking.comனா 20,000. இப்படி நீங்கள் வந்து உங்கள் ஃப்ளைட் சர்ச்சை ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ இப்படி தான் வந்து கூகுள் ஃப்ளைட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து சீப்பாக வந்து ஃப்ளைட் டிக்கெட்ஸ் எல்லாமே புக் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை பாய், டேக் கேர்.